இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்கா 26% வரி விதித்திருக்கும் நிலையில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான பிற நாடுகள் மீதான வர்த்தக வரியை தாறுமாறாக உயர்த்தி அறிவித்திருக்கிறது அதிபர் டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு. அதன்படி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 26% உயர்த்தி அறிவித்துள்ளது டிரம்ப் அரசு. அதில் அதிகபட்சமாக கம்போடியாவுக்கு 49% வரியும், வியட்நாமுக்கு 46% வரியும், இலங்கைக்கு 44% வரியும், சீனாவுக்கு 34% வரியும், ஜப்பானுக்கு 24% வரியும், ஐரோப்பிய யூனியனுக்கு 20% வரியும் விதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த புதிய வரி விதிப்பால் இந்திய பொருளாதாரம் பாதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சீனா, ஜப்பான், வியட்நாம், இலங்கை போன்ற நாடுகளை காட்டிலும் ஏற்றுமதியை சார்ந்திருக்கும் நாடாக இந்தியா இல்லை என்பதால் பாதிப்பு குறைவே என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை திருப்பூர் பின்னலாடைத்துறை அதிகளவில் ஏற்றுமதியை சார்ந்திருப்பதால் அமெரிக்காவின் இந்த புதிய வரி விதிப்பு சாதகமா பாதகமா என்ற பெரும் கேள்வி எழுந்துள்ளது. திருப்பூரிலிருந்து ஆண்டொன்றுக்கு 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்காவின் இந்த புதிய வரி விதிப்பு திருப்பூர் ஆயத்த ஆடை துறையை பொறுத்தமட்டில் சாதகமான சூழல் என்றே கூறுகின்றனர் திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தினர். இப்ப அமெரிக்க அரசாங்கம் அவங்க நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணி அங்கே இறக்குமதி பண்ணும் பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்கு. இதுக்கு முதல்ல இருந்தது, இப்போ தீவிரமாக செயல்படுத்தி எவ்வளோ வரி விதிக்கும்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி விதிக்கிறாங்க. திருப்பூரில் சார் 40,000 கோடி ரூபா வெளிநாட்டு ஏற்றுமதி. அது 40,000 கோடி அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லையே, நிறைய இருக்குதுங்க. யூரோப் இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, பிரேசில் இருக்கு, மெக்சிகோ இருக்கு. எல்லா பார்ட்டியும் இந்த மொத்த ஏற்றுமதியில் நம்மளுக்கு ஒரு 20%, 25% அமெரிக்கா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 75% மற்ற கண்ட்ரிக்கு தானே பண்ணுறோம். பாதிப்பு இருக்கும், இல்லைன்னு அந்த பாதிப்பை ஓவர்லுக் பண்ணி கொண்டாங்க. அதாவது 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பு வெறும் 20% மட்டுமே என்றும், ஐரோப்பிய யூனியன், பிரேசில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளே பெரும் பங்களிப்பாளர்களாக இருப்பதால் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு ஆரம்பத்தில் சிரமமாக தெரிந்தாலும் திருப்பூர் ஆயத்த ஆடை துறைக்கு பாதிப்பு இல்லை என்றே கூறுகின்றனர். அதிலும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் இந்தியாவின் போட்டி நாடுகளான வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளுக்கும் சேர்த்தே அமெரிக்கா வரி விதித்திருக்கும் நிலையில் இது சாதகமான சூழலே என்றும், அதுவும் இந்தியாவை காட்டிலும் போட்டி நாடுகளுக்கு அதிகப்படியான வரி விதிப்பு இந்தியாவுக்கான ஏற்றுமதி வாய்ப்பை அதிகப்படுத்தும் என்றே சொல்லப்படுகிறது. ஏற்றுமதி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் ஜவுளிகள் ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தொழிலாளர் பற்றாக்குறை, மின் கட்டண உயர்வு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு, அனைத்து வகையான வரி உயர்வு போன்ற காரணிகளால் திருப்பூரில் ஆயத்த ஆடைத்துறை கடும் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் கிடைக்கக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு பெரும் தடையாகவே இருக்கும் என்றும் கவலை தெரிவிக்கின்றனர் திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தினர். ஆர்டர் அதிகம் வரும்போது அந்நிய செலவு அதிகமாகுங்க, வேலைவாய்ப்பு அதிகமாகுது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ திருப்பூர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் தொழிலாளர் 50% பற்றாக்குறை, மூலப்பொருள் விலை உயர்வு, அனைத்து வகையான வரி உயர்வு, இப்படி பல்வேறு பிரச்சனைனால திருப்பூரில் தொழில் செய்ய முடியாத மாதிரி இன்றைய நிலையில் இருக்கிறோம். இப்போ அமெரிக்கா 26% வரி அப்படிங்கும் போது இன்னும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இது எங்களுக்கு இன்னும் பாரமாக தான் அமைப்போகுது. ஆர்டர்கள் வரும், அந்த ஆர்டர்கள் நாங்கள் தக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே இல்லை. ஏன்னா எல்லாத்திலும் வரி அதிகம். கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1 கிலோ நூல் விலை 220 ரூபாய் முதல் 230 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கிலோ 340 முதல் 390 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி மின் கட்டணத்தை பொறுத்தவரை பீக் கவர் கட்டண விதிப்பு மற்றும் 430% அளவிற்கு உயர்த்தப்பட்ட நிலை கட்டணம் என திருப்பூரில் தொழிலே செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தியது விளம்பர திமுக அரசு. இதனை எதிர்த்து தொழில்துறையினர் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் எந்த பலனும் இல்லை.
அமெரிக்காவின் வரி விதிப்பை காட்டிலும் ஆளும் விளம்பர திமுக அரசின் இந்த நெருக்கடிகளைத்தான் சமாளிக்க முடியாமல் திணறுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தொழில்துறையில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக ஆக்கும் திட்டமோ என்னமோ ஆளும் விளம்பர திமுக அரசுக்கு இல்லை என்ற ஆணித்தரமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர் சங்கம் தலைவர் முத்துரத்தினம். அரசு இந்த தொழிலை இங்கே நம்ம தமிழகத்தில் முதன்மையாக வச்சுக்கணுங்கிற ஒரு திட்டமே அரசு எந்த திட்டம் எதுவுமே இல்லைங்க. அப்படி இருக்க மாதிரி இருந்தால் இந்த மின்கட்டணம் வச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ திருப்பூரில் வர ஆர்டர்கள் செய்யணும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தடையில்லாத மின்சாரம் கிடைக்கணும், குறைவான மின் கட்டணம் கிடைக்கணும், மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா விலையேற்றங்கள் ஒரு சீரான விலையில் கிடைக்கணும், தொழிலாளர்கள் ஒரு 100% தொழிலாளர் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கணும். இது அரசு நினைச்சா பண்ணலாம். ஆனால் அரசு பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான எந்த புரிதல் இல்லாமல் இருக்கிற அரசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது சாதகமாக நாம் எடுக்கிறதுங்கிறது நம்ம சிரமம் தான். ஆனால் சாதகமான ஒரு சூழல் உருவாக்கலாம். அது அரசு எந்த அளவு புரிதல் அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குரிய இருக்கு. இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான அதிகப்படியான வரி விதிப்பை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கும் இந்த தருணத்தில் அதை சமாளிக்கும் வகையில் ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் நெருக்கடியை குறைக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது.